अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला अशरफिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि व अज़वाजिहि व दुर्रियातिहि व अहले बैतिहि अज्माइन। மேன்மைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதியின்றி இஹ்லாஸான முறையில் இறைவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அல்வானாக. கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக. நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்லமல்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தகின்களின் கூட்டத்தில் ஆக்கி அல்வானாக. திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து கொள்வானாக. ஆஸ்பத்திரியின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக. நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்களோ மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்கி அல்வானாக. அவர்களை கொண்டு அவர்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை வழங்கி அல்வானாக. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவண்ணமாக மரணிக்கக்கூடிய நல் தௌஃபீக்கினை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அல்வானாக. மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருள்வானாக. நாளை மறுமையில முத்து முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தில் நீர் பருகி அன்னாரின் ஷஃபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பெடுத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அமரக்கூடிய நல்பாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவருடைய லிகாவையும் ரிலாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக. அருமையான மோமின்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு ஹக்கை வைத்திருக்கிறார். நாம் நமக்கு செய்ய வேண்டிய கடப்பாடுகள் என்று ஒன்று இருக்கிறது. நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடப்பாடு என்று ஒன்று இருக்கிறது. நாம் நம்முடைய மனைமக்களுக்கு செய்ய வேண்டிய கடப்பாடு ஒன்று இருக்கிறது. அதுபோன்று சொந்த பந்துகளுக்கு செய்ய வேண்டிய கடப்பாடு ஒன்று இருக்கிறது. ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று சில இருக்கிறது. சில கடமைகள் மாற்றார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு கடமைகளும் இருக்கிறது. அந்த கடமைகளில் மிக மிக முக்கியமான கடமைகள் ஒன்றுதான் நாம் நமக்கு செய்ய வேண்டிய கடப்பாடுகள். அது என்ன? நாம் நமக்கு செய்ய வேண்டிய கடப்பாடுகள், தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்க வேண்டும், அதே நேரத்தில் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில் ரெஸ்ட் எடுக்க வேண்டும், உடலை பாதுகாக்கின்ற விதத்தில் பாதுகாக்க வேண்டும். அதுவெல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனக்குத்தானே செய்ய வேண்டிய கடப்பாடுகளில் மிக முக்கியமானது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹுகூகுல்லா என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடப்பாடுகளை விட நாம் நமக்கு செய்ய வேண்டிய கடப்பாடுகள் இருக்கிறதே, அது அவசியத்திலும் அவசியம் என்பதை மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சல்மான் என்கிற ஒரு சஹாபி, சல்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய சகோதராக இருக்கக்கூடிய அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்க்க வருகிறார்கள். இந்த ரெண்டு பேரும் சகோதரர்கள். அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன பிறகு ஒரு மதீனாவாசியும் மக்காவாசியும் கை கொடுத்து நீங்கள் இவருக்கு சகோதரர் என்று சொல்லி சகோதரத்துவ வாஞ்சி ஏற்படுத்தினார்கள். அந்த விதத்தில் சகோதரர்கள். இப்போ சல்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்க்க வருகிறார்கள். வந்த அபூ தர்தா வீட்டில் இல்லை. அவங்களுடைய மனைவி உம்மு தர்தா இருக்கிறாங்க. உம்மு தர்தாவை பார்த்தா ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க. அப்போ சல்மான் ரலியல்லாஹு கேட்குறாங்க,
என்னம்மா ஒரு மாதிரியா வித்தியாசமாக இருக்கிறீங்களே, சோகமாக கவலையாக இருக்கிறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு உடனே அவங்க சொன்னாங்க, அபூ தர்தா இந்த துன்யாவின் எந்த தேவையும் இல்லாமல் இருக்கிறார். அவர் ஒரு மனிதர் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழாமல் அதை தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் அபூ தர்தா தன் வீட்டுக்கு வருகிறார். வந்த உடனே அவங்களோட மனைவி உம்மு தர்தா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, உணவை எடுத்து கொண்டு வந்து நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொன்ன பொழுது அவர் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறார். அப்போ உம்மு தர்தா சொல்கிறாங்க சல்மான்கிட்ட, சல்மான் அவர்களை பார்த்தீங்களா, சாப்பிட்ற நேரத்தில் சோறை கொடுத்தா நான் நோம்புங்கிறாரு, சாப்பிட மாட்டேங்கிறாரு அப்படின்னு உடனே அந்த சாப்பாடு எடுத்துட்டு சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அபூ தர்தாட்ட போய் சொல்கிறாங்க, சாப்பிடுப்பா அப்படிங்கிறாங்க. அவர் சொல்கிறார், நோன்பு பிடிச்சிருக்கம்பா, நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாரு. சல்மான் தான் சொல்கிறாங்க, நீ சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன், நான் விருந்தாளியாக வந்திருக்கிறேன், அதனால் ஒழுங்காக சாப்பிடு அப்படிங்கிறாங்க. அவர் வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டுட்டார். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்ல என்ன அப்படின்னா, ஒரு நஃபீலான நோன்பு வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு நண்பர் வீட்டுக்கு போகிறோம், நாம் நஃபீலான நோன்பு வச்சுருக்கோன்னு சொல்கிறோம், அந்த வீட்டுக்காரர் சொல்கிறார், இல்லைப்பா உனக்கு விருந்து ஏற்பாடு பண்ணிட்டேன், நீ சாப்பிட்டுட்டு தான் போகணும், இல்லை நான் உங்களோட கோவிச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னால் நஃபீலான நோன்பு விடுவதற்கு மார்க்கம் அனுமதி தருது. இந்த சட்டம் அவங்களுக்கு தெரியும். இப்போ சொல்லிட்டார் ஒரு வழியில் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டாங்க. அதே நேரத்தில் நஃபிலான நோன்பை விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் கலா செய்வது வாஜிபாயிரும். அதையும் விளங்கிக்கணும். விளங்கிச்சிங்களா? ஒரு விருந்துக்கு போகிறோம், சாப்பிட சொல்கிறாரு, நம்ம நோன்பு பிடிச்சிருக்கிறோம், அவருக்காக நோன்பு விட்டு நம்ம சாப்பிட்டுட்டா அந்த நஃபிலான நோன்பு எப்படி ஆயிரும்? வாஜிபாக போயிடும். அடுத்த நாள் நோன்பு வைக்கிறது கட்டாய கடமை ஆயிரும். இப்போ இவங்க சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு நைட்டு உறங்குற நேரம் வருது, தூங்காமல் ஓடு செஞ்சு தக்பீர் கேட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ சல்மான் தான் போய் சொல்கிறாங்க, எப்பா தூங்குற நேரத்தில் போய் என்ன தொழுதுட்டு உட்காந்துருக்க, தூங்கும் அப்படிங்கிறாங்க. அவர் சொல்கிறார், நானும் தூங்க மாட்டேன், நான் தொழுதுட்டு இருக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போது சல்மான் தான் சொல்கிறாங்க, எப்பா நீ தூங்கினாதான் நானும் தூங்குவா, என் பக்கத்திலே படு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் படுக்க வச்சாச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திக்கிறார். எதுக்குன்னா திருப்பி தொழுவுறதுக்கு. சல்மான் தான் வெளியே விடலை, திருப்பி கூப்பிட்டேன், என்ன எங்கே போகிற, இல்லை தொழுவு போகிறேன், பேசாமல் என் கூட படு அப்படின்னு சொல்லி படுக்க வச்சுட்டாங்க. கடைசியில் ஃபஜ்ருடைய நேரம் ஆகுது. சல்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த அபூ தர்தாவை, உலகத்தில் எந்த தேவையும் இல்லாமல் இருக்கிறாரு, தன் நஃப்ஸை பார்க்காம இருக்கிறாரு, அவங்கள எழுப்பி ஃபஜ்ர் டைம் ஆச்சுப்பா வா போகலாம் அப்படின்னு சொல்லி தொழுவைக்கு போகிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவைக்கு இடத்துக்கு போய் ரசூலுல்லாஹ்க்கு பின்னால் தொழுதுட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சல்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யார ரசூலுல்லாஹ், அபூ தர்தா எப்போ பார்த்தாலும் நோன்பு வைக்கிறாரு, நைட்டெல்லாம் தொழுதுட்டு இருக்காரு, தனக்கு செய்ய வேண்டிய கடமை செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட புகார் செஞ்ச உடனே நபி சொன்னாங்க, சல்மான் சொல்கிற பேச்சை கேளுப்பா, உனக்கு செய்ய வேண்டிய ஹக்கு இருக்குது, தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கணும், சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடணும், மனைவியோடு சேர நேரத்தில் சேரணும், குழந்தைகள்ட்ட சிரித்து விளையாடுற நேரத்தில் விளையாடணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு எதை சொன்னார்களோ அதையே அவருக்கு வற்புறுத்தினார்கள் என்று சொல்லி வரலாற்றில் வருது. இன்றைக்கும் பல பேரை பார்க்குறோம், தாய் தகப்பனை பார்த்தா பகல்லாம் உழைக்கிறான், நைட்டும் உழைக்கிறான். என்ன அப்படின்னா ஹஸரத் ஓட்டி ஓட்டினாதான் சம்பளம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஏன்னா அப்போ தான் குடும்பத்தை பார்க்க முடியுது, பிள்ளைங்களை படிக்க வைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி ஓடா தேஞ்சி கடைசியில் பார்த்தா பிள்ளை எப்படி ஆகும்னா அப்பனுக்கு அம்மாவுக்கும் தெரியாமல் எவனுக்கு கூட ஓடி போயிடுது. என்ன காரணம்? தாய் தகப்பன் உழைக்கிறேங்கிற பேரில் பிள்ளைங்களை பார்க்கறது இல்லை, மனைவியை பார்க்கறது இல்லை, தான் உடம்பை பார்க்கறது இல்லை, கேட்டால் தன்னை ஒரு தியாகியாக வேறு சொல்லிக்கிறது. இது பேர் தியாகமே அல்ல. நம்ம உடம்பை பார்க்கறது கட்டாய கடமை. தூங்குற நேரத்தில் தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கணும், சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடணும், மனைவி மக்களை பார்க்கறதுல பார்க்கணும், சொந்தங்களை பார்க்கறதுல பார்க்கணும். இதுவெல்லாம் ஒவ்வொரு ஆளும் செய்ய வேண்டிய கடப்பாடு அப்படிங்கிறத மார்க்கம் தெளிவாக சொல்லித்தருது. இன்னொரு ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, ஒரு சஹாபி சொல்லுவாங்க, யாரை சொல்லலாம், இந்தி தீனாரோன், என்னிடத்துல ஒரு தீனார் இருக்குது, இதை நான் யாருக்கு செலவு செய்யணும் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்ஃபிக் ஃபி நஃப்ஸிக, உனக்காக நீ செலவு பண்ணப்பா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அடுத்தவர் சொல்கிறாரு, இன்னொரு திருகம் இருக்குது, யாரை சொல்லலாங்கிறாங்க. ரசூல் சொல்கிறாங்க, அன்ஃபிக் வலதிக்க, உன் குழந்தைக்காக நீ செலவு செய்ய அப்படின்னாங்க.
அந்த சஹாபி சொல்றாரு, இன்னொரு தீனார் என்று இருக்குது, அன்ஃபிக் அகலக்க, உன் சொந்தத்துக்கு உன்னுடைய குடும்பத்திற்காக செலவு செய்ய அப்படின்னாங்க. இல்லையா ரசூலுல்லாஹ், இன்னொரு தீனார் இருக்குது, உன்னுடைய செய்யக்கூடிய வேலைக்காரனுக்கு செலவு செய். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் செலவு செய்யின்னு சொன்னதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ரூபா மட்டும் ஒன்று இருக்குதா, முதல்ல ஒன்றை பாரு. 2வது ரூபா இருக்குதா, உன் குழந்தைய பாரு. 3வது ரூபா இருக்குதா, உன் மனைவி மக்களை பாரு. 4வது காசு இருக்குதா, உன்னுடைய வேலைக்காரனை பாருன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அடுக்கிட்டு போகிறாங்க. அப்படின்னா நமக்காக செலவு செய்வதும் தான தர்மத்தில் உள்ளது. நமக்காக செலவு செய்வது, நம்மை பார்ப்பது அவசியம் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே அருமையான மக்களே, நாம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடப்பாடுகளை விட, நாம் மனைமக்களுக்கு செய்ய வேண்டிய கடப்பாடுகளை விட, நாம் நம்முடைய சொந்தங்களுக்கு செய்ய வேண்டிய கடப்பாடுகளை விட முதல் கடப்பாடு என்ன அப்படின்னா, நம்மை நாமே கவனித்துக் கொள்வது. அதுக்காக மனைமக்களை கவனிக்க வேணாம் அல்ல, ஒரே ஒரு ரூபா தான் இருக்குது. இப்போ என் உயிரா என் மனைமக்கள் உயிரா அப்படின்னா மார்க்கும் சொல்லுது, உன் உயிரை பாரு. ஏன்னா உன் உயிரை பார்த்தாதான் அடுத்த மனைமக்கள் உயிரை பார்க்க முடியும். நீ உன் உயிரை பார்க்காம மனைமக்கள் கொடுத்துட்டு வச்சுக்கோ, நீ செத்து போனால் அவளுக்கு அடுத்தறிஞ்ச முடியாது, யாரும் செலவு பண்ண முடியாது. அதனால ஒன்றை முதல்ல பாரு அப்படின்னு சொல்லி மார்க்கம் தெளிவாக சொல்லிக்கிறது, காட்டுகிறது. எனவே அருமையான மக்களே, உழைக்க வேண்டிய நேரத்தில் உழைக்க வேண்டும், ரெஸ்ட் எடுக்க வேண்டிய ரெஸ்ட் எடுக்க வேண்டும், உணவுன நேரத்தில் உண்ண வேண்டும், தூங்க நேரத்தில் தூங்கணும். ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா தூக்கமெல்லாம் மனைமக்களுக்கெல்லாம் இல்லை, செல்போனுக்காக நிறைய சீரழிக்கிற மக்கள் நிறைய இருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர், 10 மணிக்கு தடவுனா அவர் 12:30 2 மணிக்கு தெரியுது. ஆஹா 2 மணி ஆகிருச்சா அப்படின்னு செய்றாரு, செல்போனை கீழே வைக்கிறார். அது வரைக்கும் உடம்பை நாசமாக்கி உள்ளுறுப்பெல்லாம் கிட்னியெல்லாம் ஃபெயிலியர் ஆகி கடைசி நினைச்சது ஐயோ அப்பப்பான்னு அப்போ கத்துறது. அல்லாஹ் காப்பாற்றணும். அதனால எந்தெந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறதோ அந்த கடப்பாடுகளை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய நல்ல பண்பாளர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.